எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சுடவா co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. இப்போ பந்தக்கால் எடுத்து உள்ள வைங்கோ. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. என்னம்மா சுபத்ரா, கல்யாண வேலையெல்லாம் மிக மிக சிறப்பா நடக்குது போல இருக்கு. மா நீ வேற ஏற்கனவே நான் பயங்கர கடுப்புல இருக்கேன். நீ வேற வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிட்டு இருக்காத. நான் என்னடிமா பண்ணேன்? எனக்கு மட்டும் இந்த கல்யாணம் நடக்கிறதுல இஷ்டமா என்ன? இந்த கல்யாணத்தை எப்படி நடக்க விடாம பண்றதுன்னு தான் திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கேன். அதையே தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும். ஐயோ, நாம இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா கல்யாணம் நடந்தே முடிஞ்சிடும். சீக்கிரமா ஏதாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணுமா? ஆமாமா, தேவையில்லாம ஜாதகம் அது இதுன்னு இவ்வளவு தூரம் வந்துடுச்சு. ஆனா இதுக்கு மேலேயே விட்டுடக்கூடாது. என் நினைப்பு முழுக்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறத பத்தி தாமா இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத. சரியான சந்தர்ப்பத்துக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். இந்த கல்யாணத்தை நிறுத்த எந்த அளவுக்கு வேணாலும் நான் போவேம்மா. ஹலோ, புது நம்பரா இருக்கே, யாரா இருக்குன்னு யோசிச்சு போன் எடுக்கிறீங்களா? என் மாமாவை பெத்த செல்ல அத்தை. யாரு? என் குரலை வச்சு கண்டுபிடிக்கலனாலும் இந்த நேரத்துல சக்தி தான் கால் பண்ணுவான்னு நீங்க எதிர்பார்த்திருக்கணும் அத்தை. ஏய், இப்ப எதுக்கு கால் பண்ற? யாருமா அது? பாவம் பாட்டி ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஸ்பீக்கர்ல போடுங்க. 2 பேருக்கும் சேர்த்து ஒரே நேரத்துல பேசுறேன். தனித்தனியா சொன்னா எனக்கும் போர் அடிக்குது. ஏமா எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? ஸ்பீக்கர்ல போடு. பாத்தீங்களா அத்தை, நானும் பாட்டியும் ஒரே சிங்க்ல இருக்கோம். ஹாய் பாட்டி, என் ஸ்வீட்டி, என் பியூட்டி. நான் தான் சக்தி பேசுறேன், உங்க வீட்டுக்கு வரப்போற மருமக. ஐயோ, என்ன பயந்துட்டீங்களா? உங்க மருமகளோட தங்கச்சி. கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா தானே உங்க அக்கா இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியும். நடக்காது நீங்க நினைக்கிற கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு சொல்றதுக்கு தான் போன் பண்ண என் அத்தை. என்கிட்டே சேலஞ்ச் பண்றியா? யார்கிட்ட பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறியா? இந்த கல்யாணம் நடக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். நீங்க என்ன வேணாலும் செய்வீங்கன்னு எனக்கும் தெரியும். ஆனா இந்த கல்யாணத்துல உங்களால எதுவுமே செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கல்யாணத்துல எங்க தலையில பன்னீரும் உங்க கண்ணுல கண்ணீரும் நிச்சயம். ஏய் குறைங்க, நீ செய்யற சட்டையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்போன்னு நினைச்சியா? நான் இன்னும் ஆரம்பிக்கலடி. ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, பாக்குற பார்வையிலே உன்னை நான் எரிச்சிடுவேன். அப்படியா? அப்போ அதுல 2 கரண்டிய எங்க வீட்டு அடுப்புல வந்து கொஞ்சம் ஊத்து. பச்சை விறகு பத்த மாட்டேங்குதுன்னு எங்க அம்மா புலம்பிட்டே இருந்தாங்க. இப்ப வரீங்களா இல்ல சாப்பிட்டு தெம்ப அப்புறமா வரீங்களா? ஏய் ஏய் ஏய்,
இந்த பார், இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் உன் பக்கத்துல இருக்கிற உன் பொண்ணு கிட்ட வச்சுக்கோ, என் கிட்ட எல்லாம் வச்சுக்காத. ஏய் பல்லுகளெல்லாம் கொட்டிட ஜாக்கிரதை. ஆமா பாட்டி, சுகர்ல பல்லெல்லாம் வீக் ஆயிருக்கும். ம், இந்த மாதிரி கோவப்பட்டனா இருக்கிற பல்லெல்லாம் கொட்டிடும். மொத்த பல்லும் போய் பல்லு போன சீப்பு மாதிரி எதுக்குமே யூஸ் இல்லாம போயிடுவ பாட்டி. ஆ? ஏய் என்னடி நக்கலா? நேர்ல வந்த வந்தா என்ன பண்ணுவீங்க? உங்களால எதுவும் பண்ண முடியாது அத்தை. இப்போ உங்க நிலைமை ஃபியூஸ் போன பல்ப் மாதிரி. இவ்ளோ திமிரா பேசுற? உன் குடும்பம் மொத்தமா அழற மாதிரி பண்ணிடுவேன். அத்தை, நாங்க ஏற்கனவே நிறைய அழுதுட்டோம். நீங்க தான் இன்னும் அழ வேண்டியதெல்லாம் இருக்கு. எங்க குடும்பத்துல பந்தக்கால் நட்டு சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க. எங்க அக்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு மொத்த குடும்பமும் சந்தோஷத்துல இருக்கும். ஆனா நீங்க தான் சந்தோஷத்தை இழந்து கடுப்புலயும் வெறுப்புலயும் இருக்கீங்க. அத்தை, ஒரு விஷயத்த மறக்காம செஞ்சிருங்க. கல்யாண மண்டபத்துக்கு வரும்போது பாட்டிய பிபி டேப்லெட்ட மறக்காம எடுத்துட்டு வர சொல்லுங்க. இல்லனா நடக்க போற கல்யாணத்தை எப்படி நிறுத்தலாம்னு யோசிச்சு பிபில செத்துற போறாங்க. அப்படி ஏதாவது நடந்தாதான் இந்த கல்யாணம் நிக்கும். பாட்டி, மறக்காம நான் சொன்ன மாதிரி பிபி மாத்திரை எடுத்துக்கோ. பிபி மாத்திரைக்கு பதிலா நான் பேசின டென்ஷன்ல தூக்க மாத்திரை எல்லாம் எடுத்து வந்துடாத. அப்புறம் கல்யாணத்தை பார்க்காமலே தூங்கி போயிடுவேன். ஏய் ஏய் ஆமா, யாருங்க ஏய் ஓயின்னு மாடு ஓட்டிட்டு இருக்கிறது? ஆ? மாடெல்லாம் அப்புறம் ஓட்டலாம். இப்ப நான் சொல்றத முதல்ல கேளுங்க. அங்க என் மாமங்கெல்லாம் இருக்காங்க, அவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க. ஏன்னா அவங்க எல்லாம் நாளைக்கு எங்க வீட்டுக்கு வர போறவங்கல்ல. இதோ பாருங்க, என் மாமனுங்களுக்கு என்னெல்லாம் சம்பிரதாயம் செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டா செஞ்சிடணும். என் மாமனுங்களுக்கு குறைன்னு எதுவுமே இருக்க கூடாது. என்ன திமிரடி உனக்கு? ஆமா அத்தை, யாரு திமிரா இருக்காங்களோ அவங்க கிட்ட நானும் திமிரா தான் இருப்பேன். நல்லவங்களா இருந்தா நல்லவங்களா இருப்பேன். ஆமா, நீங்க நல்லவங்களா இல்ல திமிரு பிடிச்சவங்களா? போன வெயிடி. போன் பண்ணது நானு, பில்லு ஏற போறது எனக்கு. உங்களுக்கு என்ன கவலை? எதுக்கு போன வெயின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அத்தை, பெரிய மாமா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிருங்க. கல்யாணத்தன்னைக்கு இந்த சூட்டு கோட்டெல்லாம் போட்டு வராம அழகா பட்டு வேஷ்டி பட்டு சட்டையில வர சொல்லுங்க. ஏய் இப்ப நீ போனை வைக்க போறியா இல்லையா? இவ்ளோ நாள் எனக்கு தெரியல, ஆனா இப்பதான் எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்க எவ்வளவு பெரிய முட்டாள்னு. போனை நான் கட் பண்ணாதான் கட் ஆகுமா? ஏன் நீங்க கூட தான் கட் பண்ணலாம், கட் ஆகும். இது கூட தெரியாம இருக்கீங்க பாருங்க. நீங்க எல்லாம் என்னத்தை தான் பிளான் போட்டு எப்படிதான் கல்யாணத்தை நிறுத்த போறீங்களோ? அத்தை, வேணும்னா நல்ல கிரிமினலான ஒரு ஆளை வேலைக்கு வச்சுக்கோங்க. அவங்க குடுக்குற ஐடியாலாவது கல்யாணத்தை நிறுத்த பாருங்க. என்ன நான் சொல்றது? இவ்வளவு பேசுறோம், இவளை என்ன பண்ற போறோம்? அக்கா, நீ முதல்ல நலுங்கு வை. இல்ல இல்ல, நீ முதல்ல வை பொண்ணுங்களுக்கு. ஆ, சரி. நித்யா, ப்ரோ, அங்க எல்லாரும் நலங்கு வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இங்க உட்காந்துட்டு இருக்க. நல்லா வரலடா நீ போ. என்ன ப்ரோ, வாழ்க்கையில இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் ஒரு தடவை தான் வரும் ப்ரோ. அதெல்லாம் மிஸ் பண்ண கூடாது. நீ வா ப்ரோ. டேய், இப்ப நலுங்கு ரொம்ப அவசியமாடா. Stupid. டேய், ஸ்டூபிட் கல்ச்சரா?
ப்ரோ நலங்கு எதுக்கு வைக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? இந்த சந்தனம் மஞ்சள் இதெல்லாம் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி அப்படியே உடம்புல பூசி உடம்புல இருக்க கிருமி எல்லாம் க்ளீன் பண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷா கொண்டு போய் மாப்பிள்ளைய மணமேடையில உட்கார வைப்பாங்க. இதெல்லாம் என்ன மாதிரி ப்ராசஸ்? இதெல்லாம் முன்னோர்கள் பண்ண ப்ராசஸ் ப்ரோ. இது உடலங்க. சொல்றேன். 1 மணி நேரம் டெட்டால் சோப் போட்டு குளிச்சா எல்லாம் சரியா போயிடும். போடா. டெட்டால் சோப்பா? அட பாவி. நலங்க பத்தி உங்ககிட்ட இவ்வளவு பக்கம் பக்கமா சொல்லிட்டு இருக்கேன் பாரு. என்ன சொல்லணும்டா? நான் கூப்பிட்டாலாம் நீ வரமாட்ட. கூப்பிட வேண்டியவங்களை கூட்டிட்டு வரேன். ஐயோ, இன்னும் இவன் கல்யாணம் முடியறதுக்குள்ள என்னென்ன பாடுபடுத்த போறானே தெரியல. ச்சே. டேய், உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா? சும்மா மறுபடியும் நீ ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்க. அத்தைஸ் வாங்க. டேய், யாரை கூட்டு வந்தாலும் என்னால முடியாது. இங்க பாருங்க, இவன் சொல்ற பேச்செல்லாம் கேட்காதீங்க. என்னால முடியாது. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. அத்தை, வாப்பா. விடுங்க அத்தை, சொன்னா கேளுங்க. என்னால முடியாது. விடுங்க. ஏய், இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் தேவையில்ல, வரல, வேண்டாம், இங்க தொடாத அங்க தொடாதன்னா நீ பேசக்கூடாது. டேய் டேய், குளிக்கிறதுக்கு போய் வரமாட்டேன்னு சொல்ற, வாடா. இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் ப்ரோ. டேய், குளிக்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா. அது இவங்க எல்லாரும் முன்னாடி குளிக்க சொல்றீங்க, அதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பாத்தீங்களா, உங்க முன்னாடி எல்லாம் குளிக்கிறதுக்கு தான் வெக்கப்படுறான். ஏன்பா இந்த மாதிரி விசேஷம்லாம் நம்ம சாஸ்திர சம்பிரதாயம்ப்பா, அதெல்லாம் மாத்த முடியாது. ஆ, இது உனக்கு தெரியுது, அவனுக்கு தெரிய மாட்டேங்குதே. நல்லா எடுத்து சொல்லுத்த. ஆமாப்பா, கல்யாணங்கிறது சுப நிகழ்ச்சி. அதுக்கு போய் அபசகுணமா வரல பிடிக்கலன்னு சொல்ற? இந்த பாருப்பா, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. மத்தவங்க கேட்டா தப்பா பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இப்பவே அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. இவனுக்கு தான் அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. சரி, இதுக்கே இப்படி வெக்கப்படுறியே, நாளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அந்த பொண்ணை என்ன பாடுபடுத்துவேன்னு தெரியலையே. சித்ரா, இந்த மாதிரி பசங்கெல்லாம் நம்ம கிட்ட தான் இப்படி வெக்கப்படுவாங்க. ஆனா கல்யாணம் ஆனா 1 வாரம் ஆனாலும் கதவே திறக்க மாட்டாங்க. நான்லாம் 1 மாசம் ஆனாலும் திறக்க மாட்டேன். ஆமாண்டா, நான் கதவை அப்படியே ஆணி வச்சு அடிச்சிருவேன். சும்மா ஏதாவது பேசிட்டு. இப்ப என்னடா, உங்களுக்கு நான் வந்து குளிக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். வாங்க. வாங்க மாப்பிள்ள போலாம். பாப்பா வாப்பா. விடுங்க வர்றேன். மாப்பிள்ளைங்களை கூட்டிட்டு வரையும் இவ்வளவு நேரம் ஆச்சு. சரி வேலைய ஆரம்பிங்க. உட்கார வச்சு சந்தனத்தை பூசுங்க. சிவா அப்படியே உட்காருப்பா. சந்தனம் பூசணுமா? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. சும்மா இருங்க. என்ன மருமகனே, எது சொன்னாலும் வேணாம்னு சொல்ற? இது என்ன உனக்கு பிடிக்காத கல்யாணமா? பிடிச்ச கல்யாணம் தானே. அப்புறம் அது இல்ல என்ன? அத்தை, நான் சொல்றது கொஞ்சமா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து இவன் விட்டா பேசிட்டே இருப்பான். உட்கார வச்சு சட்டையை கட்டி சந்தனத்தை பூசுத. சட்டை கழட்டணுமா? அதெல்லாம் முடியாது, அப்படியே பூசுங்க. ஏய், ஒழுங்கா சட்டையை கழட்டிரு. நம்ம அத்தைங்கெல்லாம் நலங்கு வைக்கிறதுல பல ஜெனரேஷனா கோர்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்குங்க. சரியா சொன்ன. சின்ன மாப்பிள்ள சொல்றது கரெக்ட். கலட்டு. இருங்க, நானே கழட்டிடுறேன். அண்ணி, பிள்ளைங்களுக்கு நீங்க வந்து முதல்ல நல் வைங்க. அம்மா, என்னம்மா இது? நீங்களா சொல்லக்கூடாதா? சும்மா இருடா. அம்மா, என்னம்மா இது? பேசாம இரு. கை கட்டு. சம்பிரதாயம் ப்ரோ. கை கட்டு. என்ன முறைக்கிற? திரும்பு. இதானே இந்த ஐடியா கொடுத்தது? இரு உனக்கு. அத்தை, இங்க பூசு. இங்க. நன்றி.
தாங்க முடியலடா. இப்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். ச்சே. சந்தனம் எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரியுமா? தெரியாதே. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கே தெரியும். நான் இங்க ப்ரோ சந்தனம் மணக்குதுல. மணக்கும் கொஞ்சோண்டு மிளகா பொடியை தடவை சொல்றேன், இன்னும் நல்லா இருக்கும். ப்ரோ நீ சந்தனத்துல மிளகா பொடியை கலந்தாலும் பன்னீர்ல ஆசிட்டை கலந்தாலும் ப்ரொசீஜர் படி ஃபர்ஸ்ட் உனக்கு தான் எல்லாம் பண்ணுவாங்க. டேய், இது யாரா? ப்ரோ இவங்கள தெரியலையா? இவங்க தான் ப்ரோ நம்ம காமாட்சியத்தை. காலங்காலமா நம்ம ஃபேமிலி நலங்கு ஃபங்க்ஷனா இவங்க இல்லாம நடக்காது ப்ரோ. காமாட்சியா? எத்தனை அத்தைங்கடா? அது இன்னும் லிஸ்ட் பெருசா இருக்கு ப்ரோ. டேய், ஏன்டா உயிரை எடுக்கிறீங்க? சம்பிரதாயம் ப்ரோ. பாட்டிமா நீங்களும் வந்து நலுங்கு வைங்க. ம் நீயம்மா பாட்டி? ம் பாட்டி நல்ல ஆசீர்வாதம் பண்ணு. ம், ம். நல்ல ஆசீர்வாதம் பண்றேன், சரியா? என்ன மூஞ்சி ஒரு மாதிரி முறுக்குது. என்ன சுபத்ரா, இவ்வளவு நடந்துட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு பேசாம இருக்க? அம்மா பேசாம இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்ப ஆசிட் வச்சிருந்தா என்ன பண்ணிருப்ப? அவங்க ஃபர்ஸ்ட் உனக்கு தான் பண்ணாங்க. ப்ரோ கரெக்டா தான் ப்ரோ நீ இருக்க. இருப்பேன்டா, நான் உனக்கு அண்ணன். பேர் தான் நலங்கு பார்த்தாடா. மா ஒரு செம்பு ஊத்துன போதுமா? போதும். கொடுங்க. அப்படியே ஷாம்பு வாங்கி கொஞ்சம் குளிச்சிடுறா. நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும். நாங்க வாழ்றதா சாகுறதாங்கிறது இப்ப உங்க கையில தான் இருக்கு. நான் ஒத்துக்கிறேன்டா. நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஒத்துக்கிறேன்டா.
கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேம்மா. நான் உங்களை லவ் பண்றேன். உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க ஒத்துக்கிட்டா மட்டும் தான் நான் கீழே இறங்கி வருவேன். இல்லன்னா நான் கீழே குதிச்சு செத்துருவேன். சரி, சம்மதிக்கிறேன். அந்த பொண்ணோட கொலை என்ன, கோத்திரம் என்ன? பாட்டி, ரத்தம் கொடுத்தா அந்த பொண்ணு என் உயிரை காப்பாத்திருக்கு. அந்த பொண்ணு ரத்தம் கொடுக்கும் போது குளம் கோத்திரம் கேட்டுட்டா கொடுத்தா, இதுக்கு மேல இத பத்தி தயவு செஞ்சு யாரும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அப்படி டிஸ்கஸ் பண்றதா இருந்தால் இந்த கல்யாணத்தை எப்ப எப்படி பண்ணலாம்னு யோசிங்க.